விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்து யோசிச்சேங்க பகுதியில் இயந்திரங்களை உபயோகப்படுத்தி தேயிலை பறித்து அதில் வெற்றி கண்ட விவசாயி திரு முனுசாமி. இவர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரும்பாலம் அஞ்சல் பெண்கள் எஸ்டேட் பகுதியை சேர்ந்தவர். இவர் பட்டப்படிப்பு முடித்து விவசாயத்தின் மேலிருந்த ஆர்வத்தின் காரணமாக தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் தேயிலை தோட்டத்தில் முறையாக பராமரிக்க ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக இயந்திரங்களை கொண்டு விவசாயம் செய்ய முயன்றபோது உபாசி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் 2000 ஆண்டிலிருந்து பயிற்சி பெற்று 2006ஆம் ஆண்டு முதல் இயந்திரத்தை கொண்டு தேயிலை பறித்து வருவதன் மூலம் தோட்டத்தை பராமரித்து எளிதாக உள்ளதாகவும், தேயிலை பறிக்கும் இயந்திரத்தை வாங்குவதற்கு தேயிலை வாரியம் 50% மானியம் வழங்கப்பட்டதாகவும், அதன் மூலம் ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் அளவிற்கு இயந்திரத்தை பயன்படுத்தி சுமார் 300 கிலோ தேயிலை பறித்து தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது எனக்கு 5 ஏக்கர் சொந்தமான தேயிலை தோட்டம் இருந்தது. அந்த 5 ஏக்கர் தோட்டத்தை பராமரிப்பதற்கு போதுமான ஆட்கள் இல்லாதனால நான் இயந்திரத்தை கொண்டு விவசாயம் செய்யணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்ட போது கேவிகே உபாசி மூலியமாக இந்த பயிற்சி பெற்றேன். இயந்திரத்தை எப்படி இயக்குவது அப்படின்னு 2000 ஆண்டிலிருந்து அவங்கக்கிட்ட பயிற்சி பெற்றதன் விளைவாக இயந்திரத்தை முதல்ல வாங்கி 2006 இந்த இயந்திரத்தின் மூலமாக இலைப்பறிப்பதை ஆரம்பித்தேன். இது எனக்கு மிக பயனுள்ளதாக இருக்குது. ஆள் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இயந்திரம் மட்டுமே இன்றைக்கி கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இயந்திரத்தை உபயோகப்படுத்துவதனால செலவு, இலைப்பறிக்கின்ற செலவு மிக குறைவாக இருக்கிறது. இது ஒரு லாபகரமாக இருக்குது. ரெண்டாவது, தேயிலை பறிப்பதற்கு கையில் பறிக்கும்போது இன்றைக்கி 1 கிலோ எடுப்பதற்கு 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் வரை அதற்கு காஸ்ட் ஆகுது. ஆனால் இயந்திரத்தின் மூலமாக எடுப்பதற்கு 2 ரூபாய் 50 பைசா ஆகுது. மேலும் இந்த இயந்திரம் வாங்குவதற்கு தேயிலை வாரியம் 50% மானியம் அளிக்கப்படுகிறது. மிஷின் மூலமாக தேயிலை பறிக்கும்போது ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் கவர் பண்ண முடியும். கையில் பறிக்கும்போது ஒரு ஆள் 25லிருந்து 30 கிலோ தான் பறிக்க முடியும். அதே கத்திரி உபயோகப்படுத்தினா 50லிருந்து 60 கிலோ எடுக்க முடியும். ஆனால் மிஷின் மூலியமாக ஒரு ஆள் சராசரி 300 கிலோ எடுக்க முடியும். இதனால் இலைப்பறிக்கின்ற செலவு குறைவாக இருக்கும். இது நம்ம விவசாயிக்கு மிகப்பெரிய லாபகரமாக இருக்குது. இது டபுள் மேன் ஆப்ரேட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இதுக்கு 2 நபர்கள் தேவை. இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர். இது பெட்ரோலில் இயங்கக்கூடியது. இந்த பெட்ரோல் டேங்க் 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ஆர்பிஎம் 6000 ஆர்பிஎம். இதில் இருக்கிற இந்த பிளேடு இதுதான் இலையை கட் பண்ணுறது. இதில் வரக்கூடிய காற்று மூலியமாக இந்த பேக் வழியாக இங்கே மாட்டிடுவோம். இந்த பேக்குள்ளார இந்த இலையெல்லாம் போய் சேகரிக்கப்படும். இந்த பேகு 20 கிலோ கெப்பாசிட்டி, 20 கிலோ வரைக்கும் இதில் இலை பறிக்க முடியும். இந்த ஒரு டேங்க் பெட்ரோல் ஊற்றுனா 1 மணி நேரத்திற்கு வரும். 1 மணி நேரத்தில் 200 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் இதில் இந்த இயந்திரத்து மூலயமா பறிக்க முடியும். இந்த பையை பிடிப்பதற்கு 2 நபரும், இதை வாங்கி கடத்தி கொண்டு போய் கொட்டுறதுக்கு 1 நபரும், மிஷின் பிடிக்கிறதுக்கு 2 நபரும், மொத்தம் 5 பேர்லேருந்து 6 பேர் இருந்தால் சிறப்பாக இதை இயக்க முடியும். இது தயாரிக்கப்படுவது ஜப்பானு. இந்த மிஷினுடைய விலை இன்றைக்கி 1,41,000 ஆகுது. மேலும் இதில் சிங்கிள் மேன் ஆப்ரேட்டிங் மிஷின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 3 நபர்கள் தேவை. அது 8 மணி நேரத்தில் 250 கிலோலேருந்து 400 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இந்த மிஷினில் 1 மணி நேரத்தில் 250 கிலோலேருந்து 300 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். உழவர் பெருமக்கள் தாங்கள் விளைவிக்கின்ற பயிர்களை அறுவடை செய்த பின்னர் அவற்றின் பலனை எதிர்பார்த்து கிடைக்காமல் போகும்போது அவர்களுக்கு ஊன்றுகோலாய் இருந்து அவர்கள் வாழ்வை மேம்பட செய்வது
வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் தலையாய பணியாகும். விளைபொருட்கள் நல்ல விலையில் விற்க பயிர்க்குழுக்கள் அமைத்தல், அவற்றை தரம் பிரித்தல், விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயிற்றுவித்து பொருட்கள் வீணாகாமல் தடுத்தல் போன்ற அரும் பணிகளை செய்து வருகிறது வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மேலும் இது குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண் அலுவலர் எம். ரமேஷ் அவர்கள் விளக்கமளிக்கிறார். எங்கள் துறையின் மூலமாக விவசாயிகள் வந்துட்டு அறுவடை செய்த பிறகு அவர்கள் சிறந்த முறையில் வந்துட்டு சந்தைப்படுத்த வேண்டும். சந்தைப்படுத்திய பிறகு அவர்கள் நன்றாக அந்த சந்தைக்குரிய பொருளுக்கான நல்ல ஒரு விலையை அடைய வேண்டும். பொருட்களை வந்துட்டு அறுவடை செய்த பிறகு அவர்கள் முறையான தொழில்நுட்பங்களை கையாண்டு பொருட்கள் வீணாவதை, அதாவது போஸ்ட் சர்வீஸ் லாசஸ் என்று சொல்வது போல் அறுவடைக்கு பின் உள்ள அந்த சேதாரங்களை குறைத்து சிறப்பான முறையில் சந்தைப்படுத்தும் பொருட்டு எங்கள் துறையின் மூலமாக நீலகிரி மாவட்டத்திலும் சரி அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். முதல் திட்டமாக விவசாயிகள் வந்துட்டு அதிக அளவு சிறந்த முறையில் அவர்கள் சந்தைப்படுத்தும் பொருட்களாக தனிநபராக ஒரு பொருளை நம்ம வந்துட்டு சந்தைப்படுத்துவது மிகவும் கடினமான சூழல் தற்போது நிலவரும் நிலையில் ஒரு குழுக்களாக விவசாயிகள் ஒருங்கிணைந்து அறுவடை செய்த பொருள் எங்கு தேவைப்படுகிறதோ அந்த நிறுவனத்தில் ஒரு ஒப்பந்தமிட்டு அந்த பயிர்க்குழு ஏற்படுத்தி அந்த குழு மூலமாக நம்ம சந்தைப்படுத்தும் பொழுது அந்த பொருளுக்கு வந்துட்டு ஒரு நீடித்த அல்லது நிலையான ஒரு நம்பகமான ஒரு விலை வந்துட்டு அந்த பொருளுக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு முழுவதுமாக இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும். இதற்கு வந்துட்டு நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள துணை வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் திட்டத்தில் முழுமையாக பயன்பெறலாம். அதேபோல் தரம் பிரிப்பு செய்தல், சந்தை தேவை பொறுத்து நம்ம அதை தரம் பிரிப்பு செய்து விற்றோமானால் இன்னும் நமக்கு நல்ல ரேட்டு கிடைப்பதற்கான நல்ல விலை கிடைப்பதற்கு முன்கூட்டியே நம்ம வந்துட்டு ஒரு ஆதாரமாக இருக்கிறோம். இந்த திட்டத்திலும் வந்துட்டு இந்த திட்டமும் அனைத்து இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாநிலத்திலும் சரி நம்ம இந்தியாவிலும் சரி ஒரு விவசாய பொருள் அறுவடை செய்த பிறகு கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு அளவுக்கு அறுவடை பின் சேதாரம் என்று சேதாரமாகிறது. எல்லா லாசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சேதாரத்தை குறைப்பதற்காக மத்திய அரசும் நம்மளுடைய மாநில அரசும் இணைந்து கடந்த ஆண்டு முதல் தேசிய உணவு பதப்படுத்தும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். விவசாயிகளும் சரி விவசாயம் அல்லாதவர்களும் சரி நீங்கள் வந்துட்டு ஒரு புதியதாக ஒரு உணவு பதப்படுத்தும் நிலையங்களை ஆரம்பிக்கலாம். இதற்கு வந்துட்டு அரசாங்கம் உங்களுக்காக 25% அளவுக்கு உங்களுக்கு மானியம் தருகிறது. இந்த திட்டத்தை வந்துட்டு நீங்கள் வந்து புதிதாகவும் ஒரு தொழிற்சாலை ஏற்படுத்தலாம், அல்லது இருக்கக்கூடிய தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யலாம், அல்லது அது நவீனப்படுத்துவதற்காக இந்த திட்டம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அதிக அளவில் தொழில் முனைவோர்களை வந்துட்டு இந்த உணவு பதப்படுத்தும் திட்டத்தில் வந்துட்டு தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பொருட்டு தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியை கொடுப்பதற்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மூலமாக கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தொழில் முனைவோர் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இதில் கூட நீங்கள் கருத்துருக்களை சமர்ப்பித்து நீங்கள் திட்டத்தில் வந்துட்டு பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 30 மாவட்ட அளவில் வந்துட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் 30 பயனாளிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த எந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக பயிற்சி கொடுப்பதற்கு இந்த திட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை நிதி ஆதாரம் கொடுக்கப்படுகிறது. இதையும் நீங்கள் பயன்பெறணும்னா அந்த மாவட்டத்தில் உள்ள துணை வேளாண்மை இயக்குனர் அவர்களை நேரிலோ அல்லது அலுவலகத்திலோ சந்தித்து நீங்கள் இந்த திட்டத்தை பயன்பெறலாம். அதுவும் இல்லாமல் எங்கள் மாநிலத்தில் முழுவதுமாகவும் எங்கள் வேளாண் விற்பனை துறையின் மூலமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகளை நேரடியாக சென்று உங்களுடைய விளைபொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்யலாம். அங்கே விற்பனை செய்யும் பொழுது விலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அங்கே சேமிப்பு வைத்து விலை கிடைக்கின்ற பொழுது அதை விற்பனை செய்யலாம். அதற்கு வந்துட்டு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வந்துட்டு நீங்கள் பயன்பெறணும் என்றால் செயலாளர் வேளாண்மை விற்பனை குழு என்று மாவட்டத்தின் தலைநகரங்களில் இருக்கும். அவர்கள் அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த திட்டத்தில் முழுமையாக பயனடையலாம். அது இல்லாமல் எங்கள் துறையின் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் உழவர் சந்தைகளை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இந்த உழவர் சந்தையின் நோக்கம் பார்த்திங்கன்னா
விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை நேரடியாக நுகர்வோரிடம் விற்கும் பொருட்டு அதிக லாபமும் அது தரமான முறையில் நீங்கள் நுகர்வோருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு இடமாக உழவர் சந்தைகள் செயல்பட்டு வருகிறது. இதையும் நீங்கள் அணுக வேண்டும் என்றால் இந்த திட்டத்தில் தொடர்பு கொள்ள துணை வேளாண்மை இயக்குனர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது அருகில் உள்ள உழவர் சந்தை நிர்வாக அலுவலர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். விவசாயிகள் நீங்கள் அறுவடை செய்த விளைபொருட்கள் நீங்கள் நேரடியாகவே அப்படியே விளைபொருட்களாகவே விற்பனை செய்வதை விட அந்த விளைபொருட்களை நீங்கள் மதிப்பீட்டு செய்து, அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவோம், அந்த மதிப்பீட்டு பொருளாக நீங்கள் மாற்றி விற்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தையிலே நிறைய நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த மதிப்பீட்டு பொருட்களை நீங்கள் உற்பத்தி செய்து உழவர் தனிப்பட்ட முறையில் உற்பத்தி செய்யலாம், அல்லது குழுக்களாக நீங்கள் சேர்ந்து உற்பத்தி செய்து நீங்கள் அதை விற்பனை செய்தால் உங்களுக்கு அது நல்ல ஒரு விலை கிடைக்கும். அந்த மதிப்பீட்டு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் எல்லாம் எங்களுடைய வேளாண் விற்பனைத்துறையின் மூலமாக வட்டார அளவிலே நாங்கள் உங்களுக்கு பயிற்சியை கொடுத்து எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு எங்கள் துறையின் மூலம் வழங்கப்படும். அதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாமல் விவசாயிகள் எப்பொழுது எந்த பயிரை இட வேண்டும், எந்த சந்தைக்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்து அறிய வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய தொலைபேசி எண்களை நம்ம மாவட்ட அளவில் உள்ள வேளாண்மை அலுவலர்கள், துணை வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்தில் கொடுத்து இந்த தொலைபேசியில் குறுஞ்செய்தியாக, அதாவது ஃப்ரீ எஸ்எம்எஸ் சொல்லக்கூடிய அந்த குறுஞ்செய்தியாக எந்த மார்க்கெட்டில் என்ன ரேட்டு, எந்த சந்தையில் என்ன விலை என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இலவசமாக உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வரும். அதிலும் நீங்கள் அந்த எஸ்எம்எஸை படித்து அந்த எந்த பொருளை எந்த சந்தைக்கு விற்பது, என்ன ரேட்டு, என்ன விலை அந்த பொருளுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் அவர்கள் அறுவடை செய்த பிறகு அவர் முறையாக சேமிக்க வேண்டும். ஏன்னால் நீலகிரி மாவட்டம் அதிக மழைப்பொழிவு உள்ள மாவட்டமாக இருப்பதால் அந்த அறுவடை பின் சேதாரத்தை நாங்கள் குறைப்பதற்கு அவர்களுக்கு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழாக உலர்களம் சேமிப்பு அறை கட்டி கொடுப்பதற்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம். என்ன நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இதில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.